பிறந்தநாள் கொண்டாடிய மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி. இதை யார் கண்டுபிடித்தாலும் 1 கோடி ரூபாய் பரிசு. பாஜக ஒட்டிய போஸ்டரால் பெரும் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக அவ்வப்போது அரசியல் செய்வார். அவரிடத்தில் அரசியல் செய்வதற்கு ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை என்றால் உடனே மத்திய அரசை நோக்கி விமர்சனங்களை வெளியிட தொடங்கிவிடுவார். இந்த நிலையில்தான் தற்போது பாஜக ஹிந்தியை திணிக்கிறது என்று கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிராக ஒரு வீடியோவும் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் எதிர்வினை ஆற்றியுள்ளார். தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் 2 முறை 3வது கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்போது 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்போது பாஜக அரசு 3வது மொழியாக தாங்கள் விருப்பம் மொழி எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் படித்துக் கொள்ளலாம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலின் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் தனது அரசியல் ஆதாயத்திற்காக ஹிந்தியை திணிப்பதாக சொல்லி ஒரு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பில் இன்று ஒரு போஸ்டர் ஒட்டியுள்ளார். அந்த போஸ்டரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்காவது குறிப்பிடப்பட்டுள்ளதாக யாராவது சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அப்படி 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக பயில வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருப்பதாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதை யார் நிரூபித்தாலும் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு தமிழக பாஜக சார்பில் 1 கோடி ரூபாய் பரிசளிப்போம் என்று தெரிவித்துள்ளார்கள். இப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று மக்களின் கவனத்தை ஈர்த்து வருவது திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை எதிர்த்து வரும் நிலையில் பாஜகவோ ஹிந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலும் நாங்கள் சொல்லவில்லை என்பதை திரும்ப திரும்ப மு.க.ஸ்டாலினின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் உறுதிப்படுத்தும் வகையில் மேலும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதால் இந்த விவகாரத்தில் திமுக நாடகம் போடுகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்களோ என்று அறிவாலய வட்டாரம் தற்போது கலவரத்தில் உள்ளதாம். குறிப்பாக தற்போதைய மக்கள் மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் உடனே இணையதளத்தில் சென்று அந்த அறிக்கையை படித்து அதன் சாரம்சங்களை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு விவரமாகிவிட்டார்கள். அதனால் மு.க.ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதன் காரணமாகவே மத்திய அரசின் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசின் மும்மொழி கல்வி அறிக்கையில் ஹிந்தியை 3வது பாடமாக கட்டாயமாக பயில வேண்டும் என்று எங்காவது குறிப்பிட்டு இருப்பதை சொன்னால் உடனடியாக 1 கோடி ரூபாய் தரப்படும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை போஸ்டர் மூலம் அறிவித்து திமுகவின் முகமூடியை கிழிக்கும் அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார். அடுத்த செய்தி. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை. சரத்குமார் வெளியிட்ட தகவல். சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துவிட்ட நடிகர் சரத்குமார் தொடர்ந்து பாஜகவுக்கான களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக பாஜகவின் தலைவராக மேலும் 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலை தொடரப்போகிறார். அதோடு அடுத்து வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை தான் களமிறங்க போகிறார். பாஜகவை பொறுத்தவரை சில மாநிலங்களில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவின் முகமாக அண்ணாமலை தான் இருக்கிறார். அதன் காரணமாகவே அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினால்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அண்ணாமலைக்கு என்று நகரம் கிராமங்களில் பெரிய அளவில் மக்கள் ஆதரவு உள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்ற நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பெரிய அளவில் ஓட்டுகளை பெற வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி வெடித்தால் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக வரப்போகிற ஒரு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 100 தொகுதிகளை டார்கெட்டாக வைத்து பாஜக களமிறங்க போகிறது. இந்த தொகுதிகளில் 75 தொகுதிகளை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்பதுதான் இலக்காக உள்ளது. அதனால் அதிமுக திமுக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை பிடிக்கும் அளவுக்கு வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட போகிறது. அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் தான் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். இந்த இலக்கை மையமாக வைத்துதான் பாஜக அதிரடியாக களத்தில் இறங்கியுள்ளது என்று கூறியிருக்கும் நடிகர் சரத்குமார்
அண்ணாமலை பாஜகவின் தலைவராக நீடித்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வளர்ச்சி உண்டு என்பதை டெல்லி மேலிடமும் புரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாகவே எத்தனையோ பேர் பாஜகவின் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றி திட்டமிட்ட போதும் அதற்கு மோடியும் அமித்ஷாவும் இடம் கொடுக்கவில்லை. அதனால் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலையே தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்வார் என்று அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் நடிகர் சரத்குமார். அடுத்த செய்தி, சும்மா சீன் போடாத, சீமானுக்கு எதிராக அடுத்த வீடியோவை வெளியிட்ட நடிகை விஜயலட்சுமி. நாம் தமிழர் கட்சியின் சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வப்போது அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கும் விஜயலட்சுமி அதன் பிறகு அந்த புகாரை வாபஸ் பெற்றுவிட்டு சென்று விடுவார். அப்படித்தான் 2011ஆம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவரை புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் சீமான் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கூறியிருந்தார். ஆனால் அப்போது அதிமுக ஆட்சி நடந்ததால் சீமான் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. பின்னர் அந்த புகாரை வாபஸ் பெற்றார் விஜயலட்சுமி. ஆனால் இப்போது அவர் வாபஸ் பெற்ற அந்த வழக்கை வைத்துக்கொண்டு சீமான் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. அதுவும் நீதிமன்றமும் சீமான் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவு போட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் திமுகவுக்கு எதிராக சீமான் செயல்பட்டு வருவதுதான். குறிப்பாக தந்தை பெரியார் குறித்து சீமான் பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டதால் அவரை திமுக இந்த விஜயலட்சுமி கொடுத்த பழைய வழக்கை இப்போது கையில் எடுத்து பழிவாங்குகிறது. அப்படி இல்லை என்றால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நடிகையே அதை வாபஸ் பெற்ற பிறகு இவர்கள் எதற்காக அதை தூசி தட்ட வேண்டும்? இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது அனைவருக்கும் தெரிகிறது. இந்த நேரத்தில் தான் நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தார் சீமான். அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த அவர், நானும் விஜயலட்சுமியும் 6 மாதங்களாக பழகியிருப்போம். அதன் பிறகு 2008, 2009, 2010 ஆண்டுகளில் நான் சிறையில் இருந்தேன். இருவருக்கும் இடையே தொடர்பு இல்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று சீமானுக்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி. அதில் 2009க்கு பிறகு எங்களுக்கிடையே எந்த உறவும் இல்லை என்று சொல்லும் சீமான் எதற்காக 2023ஆம் ஆண்டு என் வங்கி கணக்கில் 50,000 போட வேண்டும்? என்னவோ மகன் வளர்ந்துட்டா நாளைக்கு கேள்வி கேட்பான் என்றெல்லாம் பேசுகிறார் சீமான். இது தவறு செய்யும் போது அவருக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே சீமான் ஆம்பளையா இருந்தால் என்னை பற்றி அநாகரிகமாக பேசக்கூடாது. 2011இல் எனக்கு கொடுத்த டார்ச்சர் காரணமாகத்தான் கமிஷனர் ஆபீஸில் புகார் கொடுத்தேன் என்று கூறியிருக்கும் நடிகை விஜயலட்சுமி, நேற்று வரை அந்த நடிகை யார் என்றே தெரியாது என்று கூறி வந்த சீமான் இன்றைக்கு 50,000 கொடுத்ததை ஒப்புக்கொள்கிறார். யார் என்றே தெரியாத என்னுடைய அக்கவுண்டில் எதற்காக சீமான் 50,000 போட்டார்? நான் அவருக்கு ஒரு கேவலம் பிடிச்ச பொம்பளையாம். எல்லா தவறையும் செய்துவிட்டு யோகியன் மாதிரி பேசாதே. நான் கொடுத்த புகாருக்கு உன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் என்னை திமுக பின்னாலிருந்து இயக்குவதாக சொல்வதை விட்டுவிடு. யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அந்த வீடியோவில் விஜயலட்சுமி பேசியுள்ளார். நண்பர்களே, இன்று பிறந்தநாள் கொண்டாடியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வீடியோ வெளியிட்ட நிலையில் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி போஸ்டர். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை களம் இறங்குவது, இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பாஜகவின் தலைவராக அவரை தொடர்வதாக சரத்குமார் வெளியிட்டுள்ள தகவல் மற்றும் நடிகை விஜயலட்சுமிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று இதுவரை கூறி வந்த சீமான் தாங்கள் சில காலம் சேர்ந்து வாழ்ந்ததை நேற்று மீடியாக்களிடம் தெரிவித்த நிலையில் அவருக்கு எதிராக மீண்டும் நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள வீடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.